ஹாய் எவ்ரி ஒன். ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இது நம்ம ரீஜனல் ரயில்வே போர்டு, அதாவது ஆர்ஆர்பி ரயில்வே போர்டோட எக்ஸாம். ஸோ இது அவங்களோட 4வது நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்தில் 4/2026. ஓகேவா? ஸோ இது ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன். வாங்க பார்க்கலாம். இதில் மொத்தமாக 3993, அதாவது 3999 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு 380 வேக்கன்சிஸ் கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது August 14 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா September 13 லாஸ்ட் டேட். ஓகேவா? ஸோ இது கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதோட மோட் ஆஃப் அப்ளிகேஷன், ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன். ஸோ ஃபீஸ் பேமெண்ட் எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா 15th September வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு மாடிஃபிகேஷன் விண்டோ 16ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த போஸ்ட் லெவல் 6 போஸ்ட்டு. ஸோ இதோட இனிஷியல் பேயே எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 35,400 இருக்க போகுது. ஸோ ஏஜ் லிமிட், அதாவது 1ஆம் தேதி ஜனவரி 2027 ஏஜ் லிமிட் எப்படி இருக்கணும் அப்படின்னா 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். டோட்டல் வேக்கன்சிஸ் 3993. ஓகேவா? இது ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இதில் 2 எக்ஸாம்ஸ் இருக்க போது, CBT 1, CBT 2, அதாவது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மாதிரி இருக்க போது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட்டை கிளியராக பார்த்தலாம். ஸோ இவங்க 18 to 33 சொல்லிட்டாங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இதுக்கு அப்புறமா, இந்த டேட்டுக்கு அப்புறமா பிறந்தவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஜென்ரல் கோட்டாவில் இதுக்கு முன்னாடி பிறந்தவங்களும், ஸோ ஓபிசி நான் கிரீமி லேயரில் இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்தவங்களும், SC STயில் இந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது இந்த ஏஜ் லிமிட் SC STக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 வருஷம், இதில் எல்லாமே ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி பிறந்தால் இது நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகிரிக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா. ஸோ இதில் CBT போய் அப்பியர் ஆனாலே போதும். ஸோ 400 ரூபாய் நமக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது SC ST, பேக்வேர்ட் கேஸ்ட்டு, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், ஸோ அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கேஸ்ட், இதில் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா 250 ரூபா தான் ஃபீஸு. அந்த 250 ரூபாயும் CBT 1, அதாவது ப்ரிலிம்ஸில் அப்பியர் ஆனாலே திரும்ப போட்டுருவாங்க. ஸோ உடனே போட மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டேட் இருக்கும். ஸோ அதில் அந்த டேட்டில் அவங்க ரீஃபண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் மோட் ஆஃப் பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் தான். ஓகேவா? இப்போது இதில் 2 எக்ஸாம் இருக்குன்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமில் மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ் இருக்க போகுது. ஸோ இதில் மொத்தம் 100 கொஷின், 100 மார்க்கு, 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்க போகுது. மேக்ஸ்லேருந்து 30 கொஷின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸில் 15 கொஷின், சயின்ஸில் 30 கொஷின் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ 100 கொஷின் 100 மார்க். இதில் கிளியர் ஆகிறவங்க தான் எதில் கூப்பிடுவாங்க, CBT 2 கூப்பிடுவாங்க. ஸோ இதில் 1/3 நெகட்டிவ் மார்க்கில் போயிடும். ஸோ அதாவது 3 கொஷின் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா 1 கொஷினுக்கான மார்க் போயிடும். ஓகேவா? ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ்க்கு எவ்வளோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் CBSE வரைக்கும், அப்போ அதாவது 6th to 10th CBSE சயின்ஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வேக்கன்சிலேருந்து 15 டைம்ஸ் பீப்புளை CBT 1லேருந்து கிளியர் பண்ணி எடுப்பாங்க. அத்தனை டைம் ஆஃப் பீப்புள். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 4000 வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு, அதாவது 3993 வேக்கன்சிஸ் இருந்துச்சு இல்லையா, இன்ட்டு 15, இவ்வளோ பீப்புள்ஸை எங்கே அப்பியர் ஆக வைப்பாங்க அப்படின்னா CBT 2, அதாவது மெயின்ஸ் அப்பியர் ஆக வைப்பாங்க. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா 150 கொஷின்ஸ் இருக்கும். அதில் எப்படி பிரிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 15 கொஷின், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு 15 கொஷின், அதுக்கப்புறம் பேஸ்டு ஆன் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷனுக்கு 10 கொஷின், அதுக்கப்புறம் நம்ம என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு 10 கொஷின் பிரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் எத்தனை 50 கொஷின் ஆயிடுச்சா.
ஸோ இது 50. இது போக டெக்னிக்கல் எபிலிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் லைனில் வர்றீங்கன்றதை பொறுத்து வந்து வரும். அதுக்கு டைரெக்டாக 100 கொஷின். ஸோ இங்கே 150 கொஷின், 150 மார்க்கு. இது வந்து 2 மணி நேரம் டெஸ்ட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் பொறுத்து மாறும். அதாவது உங்களோட டிபார்ட்மெண்ட் பொறுத்து, நீங்கள் மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கல்ஸா, எலக்ட்ரானிக்ஸான்றதை பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ இதில் கிளியர் ஆகிறவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, அகெயின் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட போகிறாங்க. ஸோ இதுலேயும் எவ்வளோ 1/3 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்ஸாக போயிடும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங். ஸோ அடுத்த கேட்டகரியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருக்க போஸ்ட்டுக்கு சிவில் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்ஸ். ஸோ அப்போது 4 மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிவில். ஸோ 4 அது கம்பைண்டாக இருக்க டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்க இன்ஜினியரிங் பீப்புள்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜூனியர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் டிஎம்எஸ், டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டென்ட், அதுக்கப்புறம் சிஎம்ஏ, கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜி அசிஸ்டண்ட். இது மாதிரி 3 இதுக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாமே. ஸோ 3 இதையும் சேர்த்து இந்த ஒன்லேயே ஃபில் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் என்னென்னா ப்ரிலிம்ஸு, CBT 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெயின்ஸு, ஸோ அதை CBT 2ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 100 மார்க் டெக்னிக்கலுக்கு இருக்கும். இதை கிளியர் பண்ணுறவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்குள்ளே போவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் JEE வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து JEEக்கு அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 3 இயர் டிப்ளமோ ஆர் டிகிரி வந்து இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது இவங்க சொல்லியிருக்க ரெலவெண்ட்டான டொமைன்ஸில் வந்து 3 வருஷம் டிப்ளமோ இல்லைன்னா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து JEEக்கு. ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரண்டென்ட்க்கு நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடாக ஏதோ ஒரு டிகிரியோ டிப்ளமோவோ வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா CMA, அந்த போஸ்ட்டுக்கு வந்து BSCயில் டிகிரி பண்ணியிருக்கணும். அப்போ வந்து அதுவும் எப்படி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியை சப்ஜெக்டாக வச்சு. ஓகேவா? ஸோ இது 3மே வந்து இருக்கணும். ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க நீங்கள் தாராளமாக இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் 2 எக்ஸாமையும் கிளியர் பண்ணவங்க இதில் அப்பியர் ஆவாங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து அப்பியர் ஆவாங்க. CBT 2ஓட பேஸில் இருக்க மெரிட் லிஸ்ட்டில் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, RRBயோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வேறு என்னென்ன அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், ஃபோட்டோகிராஃப் இருக்கும், சிக்னேச்சர் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா, பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அட் த சேம் டைம் வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் பேஜை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க RRB JEE. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, ஸோ அதுக்கப்புறமா RRB வெப்சைட் லிங்க்கு, அப்புறம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும், நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பெசிஃபைடாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, RRB JEEக்கு கிளாஸஸ் வந்து போட போகிறோம். ஸோ இது வந்து CBT 1க்கும் இருக்கும், CBT 2க்கும் இருக்கும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். A to Z வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸஸ் வந்து ஃப்ரீயாகவே யூடியூப்லேயே ப்ரொவைட் பண்ண போகிறோம். நமக்கு வேறு இன்னும் மற்ற பெய்டு பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நம்ம இப்போதைக்கு கிளாஸஸ் லான்ச் பண்ணல. ஓகேவா? பாய் கைஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.